கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். +1 +2 மாணவர்களுக்கு அக மதிப்பீடு மதிப்பெண் வழங்க வழிகாட்டுதல்கள் தேர்வுத்துறை வெளியிட்டது. தமிழகத்தில் +1 மற்றும் +2 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அக மதிப்பீடு வழங்குவதற்கான வழிகாட்டு முறைகளை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மனிதனை மையப்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கியது சென்னை ஐஐடி பரிவர்த்தன டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷன் என்ற மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையத்தை சென்னை ஐஐடி தொடங்கியுள்ளன. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு என்பது கொள்கை வகுப்பாளர்கள் கட்டுப்பாளர்கள் மத்தியில் வளர்ந்து வரும் முக்கிய கவலையாகும். இம்மையத்தின் தாய் அமைப்பான சென்னை ஐஐடி பிரவர்த்தக உச்சக நீதிமன்றம், இந்திய நாடாளுமன்றம், இந்திய இராணுவம் போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் பணிகளில் பணியாற்றி வருகிறது. தட்சின் பாரத் ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் லெப்டினன்ட் ஜெனரல் KS பிரரார் AVSM சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பல்வேறு நபர்கள் இதில் கலந்து கொண்டனர். CA தேர்வு ஜனவரி 16க்கு தள்ளி வைப்பு. பொங்கல் பண்டிகை தினத்தின் போது ஜனவரி 14 நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த CA ஃபவுண்டேஷன் தேர்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.icai.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் M.Ed சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்க அழைப்பு. அரசு கல்வியியல் கல்லூரிகளில் வழங்கப்படும் M.Ed படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவல்லி உத்தரவிட்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.tngasa.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு கணினி சான்றிதழ் தேர்வு முறையில் மாற்றம். தமிழ் ஆங்கில தட்டச்சு தேர்வுகள் புதிதாக சேர்ப்பு. அரசு கணினி சான்றிதழ் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது. அதன்படி தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தேர்வுகள் புதிதாக சேர்க்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வுகளும் கணினி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சான்றிதழ் தேர்வும் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படுகின்றன. தொழில்நுட்ப தேர்வுகளை மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகின்றது. அரசு கணினி சான்றிதழ் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.